ஸ்க்ரீன் தெரியுது எல்லாத்துக்கும்? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஒரு டிரான்சிஷன் நடக்குது, சரிங்களா? ஸோ உலகளாவிய அளவில் ஒரு 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 டிரான்சிஷன் நடக்குது. யூஎஸ் பைவட், யூஎஸ் சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸ்ட்ராட்டஜி ஃபோக் ஷிஃப்டிங் ஹெவிலி டுவார்ட்ஸ் இந்தோ பசிபிக். யூஎஸ் என்ன செய்யுது? இந்தோ பசிபிக் ரீஜியன் வந்து ஆதிக்கம் செலுத்த விரும்புது. யூரோப்பியன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து யூரோப் என்ன செய்யும்? அமெரிக்காவை சார்ந்துதான் இருக்கும், சரிங்களா? அமெரிக்கா கீழே தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து என்ன, யூரோப்பை வந்து முன்னிலைப்படுத்திக்குது, சரிங்களா? செக்யூரிட்டி ப்ரொவைடா இருக்கு. இந்தியாஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி இம்பாக்டட் பை குளோபல் ஷிஃப்ட் அண்ட் ரைசிங் க்ரூஷியல் பார்ட்னர்ஸ், சரிங்களா? இந்தியாவுக்கு இப்போ வந்து நம்மளோட குளோபல் லெவல்ல நிறைய விஷயம் மாறிக்கொண்டே இருக்கு, சரிங்களா? இப்போ நிறைய பிரச்சனை நடக்குது. அதில் நேட்டோ வந்து ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். இந்த நேட்டோ பார்த்தீங்கன்னா 1949 கொண்டு உருவாக்கப்பட்டது. 31 மெம்பர்ஸ் வந்து உருவானாங்க, சரிங்களா? 1949 1991 வரைக்கும் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நேட்டோ பொறுத்த வரைக்கும் யூரோப்பை பாதுகாக்கிறதுக்காக சில நாடுகளால உருவாக்கப்பட்ட அமைப்பு, சரிங்களா? வேர்ல்டு வார் அப்போ, புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து உருவான அமைப்பு. அதோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா கீப் த ரஷ்யன் அவுட். அப்போ வந்து என்னது, சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இந்த சோவியத் யூனியனை வந்து வெளியே வைக்கிறதுக்காக வேண்டி, சரிங்களா, அவங்களோட அக்ரஸிவ்னஸ் வந்து கம்மி பண்றதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் அவங்களோட குறிக்கோள். செகண்ட் வந்து கீப் த அமெரிக்கன்ஸ் இன், கேரண்டி யூஎஸ் மிலிட்டரி பிரசன்ஸ் இன் யூரோப். யூரோப்பை வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்வாங்க? அமெரிக்கா வந்து கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ அமெரிக்கர்கள் உள்ள இருப்பாங்க இதுல. கீப் த ஜெர்மன்ஸ் டவுன்ஸ், அப்ப ஜெர்மனோட உலக பொருட்கள்னால ப்ரெவென்ட் ஜெர்மனி ஃப்ரம் டாமினேட்டிங் மிலிட்டரி, சரிங்களா, கம்மி பண்றதுக்காக. லார்ட் இஸ்மே என்ன சொல்றாரு? நேட்டோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரி ஆன் த ஒரிஜினல் பர்பஸ் ஆஃப் திஸ் அலையன்ஸ். இவர் தான் சொல்லியிருக்காரு. இந்த மூணு விஷயத்தை யார் சொல்லியிருக்காங்க? லார்ட் இஸ்மே. இவர் தான் நேட்டோட ஃபர்ஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்றாங்க. இதுல ஆர்டிகல் 5 ஒன்று இருக்கு நேட்டோல. கோட் பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் டிஃபென்ஸ். யாராச்சும் எங்க எல்லாத்துல வந்து யாராச்சும் ஒருத்தனை அடிச்சாலும் எல்லாரும் சேர்ந்து உன்னை அடிப்போம் அப்படின்னு சொல்றது தான் வந்து கலெக்டிவ் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. an attack on one member is an attack on all members. புரியுதுங்களா? என் மேல யாராச்சும் கை வச்சீங்க, இவன் மேல யாராச்சும் கை வச்சா நாங்க எல்லாம் சேர்ந்து வந்து அடிப்போம்டா அப்படின்னு சொல்றது. if the one nation is attacked, the US and all other 30 members must mobilize to defend them. எல்லாரும் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணணும். இது வந்து எப்போ வந்து சொல்லப்படுது? இன்வால்வ் ஒன்லி ஒன்ஸ் ஆஃப்டர் 9/11 அட்டாக் ஆன் யூஎஸ். 2001 வந்து யூஎஸ் மேல வந்து தாலிபான்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க. அப்ப என்ன செய்யப்பட்டுச்சு? இந்த இந்த கிளாஸ் வந்து உருவாக்கப்பட்டு அந்த மூலியமா தான் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க? ஆப்கானிஸ்தான் எல்லாத்துக்கு மேல படையெடுத்துட்டு போனாங்க. இது வரைக்கும் புரிஞ்சா நேட்டோனா என்னன்னு புரிஞ்சா? நேட்டோங்கிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல வந்து எல்லா நாடுகள், யூரோப்பும் அமெரிக்கா வந்து எல்லாமே இருப்பாங்க. வேர்ல்டு வார் 2 அப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுல வந்து என்ன செய்யறாங்க? யாராச்சும் ஒருத்தர் அடிச்சா எல்லாரும் சேர்ந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் கொண்டு வராங்க. இது வரைக்கும் வந்து அந்த பிரின்சிபல் வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து அதை வந்து பிரயோஜனப்படுத்தி இருக்காங்க. அப்போ அது வந்து 2001 அமெரிக்கா மேல அட்டாக் நடக்கும்போது. இப்ப பாருங்க, 1949 இருந்து 91 வரைக்கும் சோவியத் யூனியன் தான் வந்து ஹை த்ரெட்டா இருந்துச்சு இந்த அமைப்புக்கு. அப்புறம் இப்போ யூஎஸ் ரோல் பாத்தீங்கன்னா ஓவர்வீங் கன்வென்ஷனல் நியூக்ளியர் ஃபோர்ஸ், சரிங்களா? அப்போ நியூக்ளியர் பாம்லாம் வந்து போட்டனால அப்போ வந்து நேட்டோல வந்து யூஎஸ் ரோல் தான் பெருசா இருந்துச்சு. யூரோப்போட ரோல் பாத்தீங்கன்னா ஹை டிபெண்ட் யூஎஸ். யூஎஸ் தான் வந்து பாதுகாக்கணும். ஏன்னா யூரோப்ல தான் வந்து அதிகமான படையெடுப்பு எல்லாம் வந்துச்சு. ஃபோக்கஸ் பார்த்தா டிட்டரன்ஸ் இன் யூரோப். யூரோப்ல வந்து யூரோப் மேல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இது கொண்டு வந்தாங்க. நேட்டோ 2.0 வந்து 1991 டு 2022 வரைக்கும் மோஸ்ட்லி கோஆபரேட்டிவ். போஸ்ட் கோல்டு வார். கோல்டு வார்னா வந்து நேரடியாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க, சில விஷயங்கள் பண்ணிக்குவாங்க. ஸ்டில் டாமினன்ட் யாரு? யூஎஸ். பட் ஷிஃப்டிங், சரிங்களா? இந்த அளவுக்கு அவங்க டாமினன்ட்ல அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. யூரோப்ல வந்து கட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங், கிரிட்டிசைஸ் ஃப்ரீ ரைடிங், சரிங்களா? ஸோ வந்து என்ன செய்யறாங்க? டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்ல வந்து கட் பண்றாங்க. இங்க டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்ல அதிகமா இருந்துச்சு. ஃபோக்கஸ் பண்ண ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்பென்ஷன், அவுட் ஆஃப் ஏரியா ஆபரேஷன், சரிங்களா? நேட்டோ வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா வெளியில பால்கான்ஸ், ஆப்கானிஸ்தான்ல போய் வந்து அவங்களோட ஆபரேஷன் நடத்தாங்க.
இப்போ என்டர் நேட்டோ 3.0 போயிருக்கு. எப்போ யுக்ரைன் வார்ல ரஷ்யா இன்வைட்ஸ் யுக்ரைன். ரஷ்யா வந்து உக்ரைன் இன்வைட் பண்ணாங்களா, அப்போ வந்து என்ன செய்றாங்க, நேட்டோ 3.0 மாட்டிருக்கு. இது இப்போ நியூ மோட்டோ பார்த்தீங்கன்னா கீப் ரஷ்யா டிட்டரட். ரஷ்யா வந்து பயப்படுத்தி வச்சுக்கணும். ரெஸ்பான்ஸ் டு அக்ரெசிவ் நியூ ரஷ்யன் பேசஸ் ஃபேசிங் நேட்டோ. சரிங்களா? ஸோ ரஷ்யா பேஸில் வந்து அக்ரெசிவா வந்து தாக்கணும். கீப் அமெரிக்கா எங்கேஜ். ஷிஃப்டிங் ஃப்ரம் த கன்வென்ஷனல் பேக் போன் டு ஸ்ட்ராட்டஜிக் எனேபிள். அமெரிக்கா தான் வந்து முன்னெடுத்து இந்த நிறைய விஷயங்கள் நடத்துறாங்க. கீப் இப்போ யூரோப் ப்ரிப்பேர்ட். யூரோப் டேக் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கன்வென்ஷனல் டிஃபென்ஸ். யூரோப்பை ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ பின்னாடி தான் முன்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க யூரோப்பு. இப்போ வந்து முன்னாடி நின்று சண்டை போடுறதுக்கு அளவுக்கு யூரோப்பை வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த நாட்டோட முக்கியமான குறிக்கோளா இருக்கு. மூணு குறிக்கோள் எப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம். புரிஞ்ச இது வரைக்கும் புரிஞ்சா? ஏதாச்சும் புரியாம இருக்கா? எஸ் சார். பாருங்க. ஸோ இதுல வந்து அமெரிக்காவோட முக்கியமான நகர்வு நடந்துச்சு. இந்தோ பசிபிக் மூலம் கன்வெர்ட் ஆரம்பிச்சிட்டான். யூஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி நவம்பர் 2025 வெளியிட்டாங்க. யூஎஸோட நேஷனல் செக்யூரிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி வருங்காலத்துலன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஒபிஷியல் டிக்ளரேஷன் ஆஃப் ஷிஃப்டிங் ஃபோக்கஸ். யூஎஸோட ஃபோக்கஸ் முன்னாடி வந்து யூரோப்பு அதை சுற்றி தான் இருந்துச்சு. இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ எங்க மாறிச்சு? சைனா, இந்தோ பசிபிக் ரீஜன். இதுதான் பசிபிக் ரீஜனா? அப்ப இந்த சைடு வந்து அவங்களோட பார்வை மாறிடுச்சு. சரிங்களா? மெயின் ரிவேல் முன்னாடி எல்லாம் வந்து ரஷ்யா தான் வந்து மெயின் ரிவேலா இருந்துச்சு. ரிவல் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதிரின்னு அர்த்தம். சைனா இஸ் நவ் வியூட் அஸ் அ சிஸ்டமிக் சேலஞ்சர் சூப்பர் சீட்டிங் ரஷ்யா. ரஷ்யாவும் எதிரி தான். ஆனா ரஷ்யா விட யார் அதிகமா எதிரி? ரஷ்யா வந்து பியர் குறிக்கக்கூடியது. பியர் சிம்பிள் வந்து ரஷ்யா குறிக்கூடியது. டிராகன் சிம்பிள் வந்து சீனா குறிக்கக்கூடியது. எலிஃபென்ட் வந்து இந்தியாவை குறிக்கூடியன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சொல்றாங்க. சைனா தான் வந்து மெயினான எதிரியா வந்து இப்போ கருதுறாங்க. யாரு? யூஎஸ். ரிஃபைனிங் அமெரிக்கா ரோல். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அமெரிக்கா ரோல் பாத்தீங்கன்னா ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நியூக்ளியர் கேரண்டி. சரிங்களா? ப்ரொவைட் அல்டிமேட் நியூக்ளியர் ப்ரொடெக்ஷன் டு அம்பரல்லா. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நியூக்ளியர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா நியூக்ளியர் யார்கிட்ட இருக்கு? அமெரிக்கிட்ட தான் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் எனேபிள் சப்ளைஸ் கிரிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட் சப்போர்ட் குளோபல் பவர் பொசிஷன் எல்லாமே அமெரிக்கிட்ட தான் இருக்கு. சேட்டலைட்ஸ்ல இருந்து எல்லாருமே, சிஐஏல இருந்து எல்லாமே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை அவங்க இது பண்ணிருக்காங்க. பொலிட்டிக்கல் கன்வீனர் கோஆர்டினேட்ஸ் ஹை லெவல் நேட்டோ டிசிஷன் மேக்கிங். சரிங்களா? நேட்டோ டிசிஷன் மேக்கிங்ல வந்து முக்கியமான பொறுப்பு வாங்கிப்பாங்க இந்த அமெரிக்கா. முன்னாடியில வந்து சோல் மிலிட்டரி பேக் போனா இருந்திருக்கு. எப்போ பின்னாடிலாம். இப்போ அப்படி இல்ல. தேர் ஆஃப் ஓவர் மாசி யூஎஸ் கன்வென்ஷன். இது வந்து எண்டிங் ஆயிடுச்சு இப்போ. இப்போ வந்து என்னது, எல்லாருமே வந்து காசு போட்டு எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நேட்டோல யூஎஸ் இருந்திருக்கு. ஆனா யூஎஸ் தான் வந்து முக்கியமான எல்லா விஷயம் பண்ணியிருக்காங்க. முக்கியமான காசு செலவு பண்றதும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த தடவை என்னது, கொஞ்சம் பின்னாடி நிக்கிறாங்க. இல்ல இல்ல, நீங்களும் வந்து பண்ணுங்க. இது வரைக்கும் நாங்க தான் எல்லாம் பண்ணணும். யூஎஸ் மேலதான் நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, உட்கா உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப நீங்க உங்க இதுக்கு வந்து செலவு பண்ணுங்க. யார்கிட்ட? யூரோப்காரங்கள்ட்ட சொல்றாங்க. எவிடன்ஸ் டிராவிங் டவுன் த யூஎஸ் ஃப்ரீடம். யூஎஸ் என்ன செஞ்சு அலைக்க வந்து நேட்டோல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தனியா விலக்கிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூஎஸ் ட்ரூப் இன் யூரோப். போஸ்ட் 2022 இருந்து பீக்ல பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 டிஃபென்ஸ் ட்ரூப்ஸ் அங்க இருந்திருக்கு. ஆனா இப்ப இந்த 2025-26 வந்து 75,000 வந்து குறைச்சிட்டாங்க. 5,000 ட்ரூப்ஸ் ஃபார்மலி வித்ரான் ஃப்ரம் ஜெர்மனி. சரிங்களா? யாரு? யூஎஸ் ஓடது நேட்டோ ட்ரூப்ஸ். பிளான் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் 4,000 ட்ரூப்ஸ் டு போலண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. யூஎஸ் பிரிகேட் கம்பேட் டீம்ஸ் ரெடியூஸ் ஃப்ரம் 4 டு டவுன் டு 3. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஎஸ் என்ன செஞ்சிருக்கு, தலையிட்டு நேட்டோட இதை வந்து கம்மி பண்ணிட்டே வருது. புரியுதுங்களா? யூரோப்ல இருந்து. யூரோப் நியூ ஹோம். இப்ப யூரோப் என்ன செய்யணும்? ஹிட் த நியூ ஸ்பெண்டிங் டார்கெட். நிறைய காசு செலவு பண்ணும். மூவிங் ஃப்ரம் ஓல்ட் 2% பேஸ் லைன் அப் டு நியூ ரெக்கமெண்டட் 5% ஆஃப் ஜிடிபி. இப்போ வந்து டிஃபென்ஸ்ல வந்து நேட்டோக்கு வந்து முன்னாடியில வந்து 2% தான் கொடுத்தாங்க ஜிடிபியில. இப்போ வந்து 5%க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய செலவு பண்ணும். அசியம் கன்வென்ஷனல் பாயிண்ட் டேக் பிரைமரி டே டு டே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கான்டினென்டல் கன்வென்ஷனல் டிஃபென்ஸ். எங்கள் டிஃபென்ஸுக்காக வந்து யூரோப் வந்து பொறுப்பேற்றுக்கணும். பில்ட் கிரிட்டிக்கல் கேபிலிட்டிஸ் இண்டிபெண்டன்ட்லி டெவலப் அண்ட் டெப்ளாய் லாங் ரேஞ்ச் ப்ரிசிஷன் மிசைல். அதிக தொலைதூரத்துல போய் தாக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல் எல்லாத்தையும் வந்து உருவாக்கணும். ரீவிட்டலைஸ் அ ஃபோர்ஸ் மாசிவ் ஸ்கேல் அப் டொமஸ்டிக் யூரோப் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
யூரோப் ஸ்டெப்ஸ் அப் ரீஆர்மெண்ட் ரியாலிட்டி. இப்போ வந்து ரீஆர்மெண்ட்னா வந்து திருப்பி வந்து நிறைய ஆயுதங்கள்லாம் கொண்டு வரணும். ஹாக் சமிட் 2025 நடந்துச்சு சரிங்களா. கமிட்மெண்ட் செக்யூர்ட் நேட்டோ மெம்பர்ஸ் பிளஸ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 3.5% ஆஃப் ஜிடிபி 2035 2035க்குள்ள என்ன செய்யணும், 3.5 ஜிடிபி அளவுக்காச்சும் நேட்டோ மெம்பர்ஸ் வந்து செலவு பண்ணணும் நேட்டோக்காக வேண்டி. நேட்டோ மெம்பர்ஸ்ல யார் யாரு? யூஎஸ் எல்லாமே இருக்காங்க. யூஎஸ் தனியா இது சொல்றாங்க, நீங்களாம் சேர்ந்து செலவு பண்ணுங்க, நானே தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ இந்த 2025 சமிட்ல நிறைய செலவு பண்ணணும் ஒத்துக்கிட்டாங்க. ஜெர்மன் ரிவர்சல் த எக்கனாமிக் என்ஜின் வேக்ஸ் அப். ஜெர்மனி ஹாஸ் ஒஃபிஷியலி டபுள் இட்ஸ் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் 2023. சரி, எங்களுக்கு 2023 இருந்து டபுளா வந்து அவங்களோட எக்கனாமி அந்த டிஃபென்ஸ்ல வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்காரா சமிட் ஜூலை 2026ல மாசிவ் யுக்ரைனிங் பேக்கிங் 70 பில்லியன் இன் மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் அப்ரூவ்ட் ஃபார் 2026. சரிங்களா, நிறைய காசு வந்து இந்த யுக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக கொண்டிருக்காங்க. ஏன்னா யுக்ரைன் தோத்துருச்சு அப்படின்னா பெரிய அடி யாருக்கு? யூரோப்காரங்களுக்கு எல்லாமே. அதனால ரஷ்யா வந்து அந்த இடத்த வந்து பிடிக்கணுங்கிறதுக்காக முக்கியமா இருக்கு. பாருங்க, ரியல்டி செக் யூரோப் கேபிலிட்டி கேப் சரிங்களா. கன்வென்ஷனல் சோர்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் சரிங்களா, இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்றாங்க. மிச்சது எல்லாத்தையும் வந்து எனக்கு இவங்க தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. யார்? யூஎஸ். இன்டெலிஜென்ஸ், ரீகனசன்ஸ், சேட்டலைட் ஸ்பேஸ் சப்போர்ட், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், ஸ்ட்ராட்டஜிக் ஏர்லிஃப்ட், மிசைல் டிஃபென்ஸ், நியூக்ளியர் அம்பரல்லா சரிங்களா. இதுல வந்து ப்ளூ கலர் எல்லாமே வந்து என்ன செய்யறாங்க? அஹ் அமெரிக்கா தான் பண்ணுது. மணி இஸ் இன் எனஃப் ட்ரூ ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி ரெக்கர்ஸ் ரீபில்டிங் த மிசைல் மிஸ்ஸிங் கிரிட்டிக்கல் பார்ட்ஸ். இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்? யார் இது? இந்த யூரோப்காரங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து எல்லாமே பண்ணணும். டிஃபைனிங் சக்சஸ் பாலிஷ் பெர்ஸ்பெக்டிவ். பாலிஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பாலிஷோட போலண்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நாட்டோல இருக்கக்கூடிய ஒரு அங்கம் சரிங்களா. யூரோப் டசன் நீட் டு மேட்ச் அமெரிக்கன் பவர், இட் சிம்பிளி நீட்ஸ் டு பி ஸ்ட்ராங்கர் தேன் ரஷ்யா. சரிங்களா, அமெரிக்கா அளவுக்கு நம்ம வந்து பவர் உயரணும்னு அவசியம் இல்லை, பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை. ஆனா ரஷ்யா வந்து எதிர்க்கிற அளவுக்கு நமக்கு பவர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. த கோல் இஸ் லோக்கல் டிட்டரன்ஸ் நாட் குளோபல் சுப்ரமசி. சரிங்க, அந்த அளவுக்கு நீ நீ வந்து 10 கிலோ கல்ல தூக்கணும் அவசியம் இல்லை, உன் பக்கத்துல இருக்கிறவங்க தூக்குனா செய் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தான். இது ஏன் வந்து இந்தியாவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா, யூஎஸ் ஃபோக்கஸ் இண்டோ பசிபிக் driven பை மியூச்சுவல் கன்சர்ன் ஓவர் சைனாஸ் க்ரோவிங் பவர். சரிங்களா, இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ஸ்வீட் பாட் ஸ்ட்ராங்கர் யாருமே யூரோப். ஸோ இதுல வந்து சைனா மேல அவங்க கவனம் செலுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, சைனாக்கு எதிரி நாடு யாரு? இந்தியா தான். ஸோ இந்தியா கூட்ட பக்கத்துல வருவாங்க, இந்தியாவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல வந்து யூரோப் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தான் நல்லது. India's strategic sweet spot. The US redistribute its effort towards Asia and Europe, takes charge its own backyards. India geopolitical leverage with the blocks increase simultaneously. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்தோ பசிபிக்ல இந்தியாவில் வந்து நல்ல இந்தியா தான் பெரிய நாடு. அப்போ இந்தியாவை வந்து அவன் வந்து நண்பனா வச்சாதான் வந்து சைனா வந்து எதிர்க்க முடியும். அப்போ இந்தியாவுக்கு நல்லது தான் நடக்க போகுது. அப்போ இந்தியாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைக்க போகுது? இந்தியாஸ் ஃபியூச்சர் இஸ் பார்ட்னர்ஷிப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஷேர்ட் ஆர்&டி ப்ராஜெக்ட் டு க்ளோஸ் த கேபிலிட்டி கிராப்ஸ். ஆர்&டி ப்ராஜெக்ட் வந்து நிறைய கொண்டு வர போறாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல. ஸ்பேஸ் ஜாயிண்ட் ஆர்பிட்டல் சேட்டலைட் டெக்னாலஜி. இப்போ யூஎஸ் நம்ம பக்கத்துல வரனால நம்மளுக்கு என்ன ஆர்&டில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லா நடக்கும்போது நம்மளோட சேட்டலைட் டெக்னாலஜியில் நல்லா பண்ண போறோம். ஏன்னா அவன் நிறைய செலவு பண்ணுவான். ஏன்னா நம்மள வந்து நல்லா வச்சாதான் வந்து அவன் வந்து எதிர்க்க முடியும். சரிங்களா, நம்ம அவன் நேரடியாக போய் சண்டை போட மாட்டான். சைனாக்கு எதிராக நிறைய விஷயங்களை நம்ம வந்து பண்ண வைப்பான். எதிரானா நம்மள வந்து ஸ்ட்ராங் பண்ண வைப்பான். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து சைனா இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்தியா இவ்வளவு தூரம் தான் வளர்ந்துருக்கு. அப்போ வந்து யூஎஸ் வெளியில இருந்து இந்தியா வந்து வளர்த்தி விடுவான். சரிங்களா, அப்பதான் வந்து இவன் வந்து நண்பனா இருப்பான். ஸோ சைனா வந்து இவனை அடிக்க மாட்டான். சரிங்களா, டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கோ ப்ரொடக்ஷன் சப்ளை செயின் இன்டகிரேஷன் வித் யூரோப் ஆர்மிங் எல்லாம் இருக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜி டீபன் கொலாபரேஷன் ஆஃப் ஏஐ சைபர் செக்யூரிட்டி அண்ட் செமிகண்டக்டர்ஸ் எல்லாத்துலயும் வந்து கொலாபரேஷன் பண்ணுவாங்க. பிராக்மேட்டிசம் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி பாருங்க, யுனைடெட் நேட்ஸ் யூரோப். ஸோ யூரோப்போட சேர்ந்து நம்மளுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. Not a retreat. America is reasonably effect, not abandoning the world. Not an alliance. India can maximize the cooperation without becoming a client state of joint former NATO. NATO கூட சேராமையே நம்ம என்ன செய்யலாம்? நம்மளோட விஷயத்தை வந்து சாதிச்சுக்கலாம். அல்டிமேட் கோல் எங்கேஜிங் பிராக்மேட்டிகலி சீஸ் டெக் டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியன்ஸ் ஃபாரின் பாலிசி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா?
நேட்டோ பத்தி சொல்ல வராங்க. சரிங்களா? நேட்டோட விஷயங்கள் என்ன, அதை பத்தின விஷயங்கள் தான் சொல்றாங்க. அடுத்தது பார்க்கலாமா? Yes, sir.